ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு ஓட்டு வந்துட்டு யாருக்கு போடணும்னா எல்லாம் தெரியும். இப்போ நடந்துங்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்தா விஜய் அன்னைக்கு தான் டிவிகேக்கு தான் போடுவீன்ட்டு. ஸோ மறக்காமல் டிவிகேக்கு ஓட்டு போடணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்புறமா இன்னொன்று விஜய் என்ன சொன்னாங்க, ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மறக்காமல் வந்துட்டு ஓட்டு போட்டு போங்கன்னு. பட்டு நான் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, யார் நீங்கள் அங்கேருந்து வரீங்களோ யாருமே வீடியோலாம் எடுத்து வச்சுக்காங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எங்கேயுமே போஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் போஸ்ட் பண்ணாதுன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அங்கேருந்து வரும்போதே நான் விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் அங்கே இங்கெல்லாம் போஸ்ட் போட்டு வரீங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து அதை யாரன்னா பார்த்து அதை தடுக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், மே 4th வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்துட்டதுனால நீங்கள் எல்லாரும் உங்கள் போஸ்ட் நீங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணீங்களோ ஃபாரின்லேருந்து வரும்போது நீங்கள் ஏர்போர்ட்டில் வீடியோ எடுத்ததெல்லாம் வந்து அப்புறமா போடுங்க. அப்புறமா இந்த கோலம் போடுறவங்க கூட நீங்கள் கோலமெல்லாம் போடாதீங்க. ஆப்போசிட்டில் வந்து டிஎம்கே இருப்பான், ஏடிஎம்கே இருப்பான், வேறு வேறு கட்சிங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்துட்டு தாக்கிறதுக்கு தான் பார்க்குவாங்க. ஸோ வின் ஆகிற வரைக்கும், விஜய் அண்ணா வின் ஆகிற வரைக்கும் சைலண்டாக இருந்து வின் ஆகின உடனே அவங்க கட்சியில் ஜெயிச்சு வந்த உடனே எல்லா வீட்டு முன்னாடி போடுங்க. யாரும் உங்களை டச் பண்ணக்கூட முடியாது. ஸோ அதுதான் என் ரிக்வெஸ்ட்டு. இப்போ பண்ணிங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு டச் பண்ணுவாங்க. ஸோ வேணாம், அது ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கிறேன். ஆனால் மறக்காமல் எல்லாருமே விஜய் எனக்கு டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ ஆல். அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.